2005ஆம் ஆண்டு விஞ்ஞானிகள் பூமிக்கு ஏறக்குறைய ஒத்த காலநிலை கொண்ட ஒரு கிரகத்தை கண்டுபிடித்தபோது எல்லாம் தொடங்கியது. அதாவது உயிர் வாழக்கூடிய ஒரு இடம். பின்னர் 2006இல் நாசா பீக்கன் என்ற ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியது. அதில் இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒலிபரப்பு கருவி இருந்தது. ஹவாய் தீவில் ஒரு சிறப்பு ஆய்வகத்தை அவர்கள் கட்டினார்கள். அதன் நோக்கம் ஒரு அழைப்பு செய்தியை அனுப்புவதாகும். ஒரு செயற்கைக்கோள் அந்த சிக்னலை பெரிதாக்கி பூமிக்கு அப்பாற்பட்ட நாகரிகத்திடமிருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து புதிய கிரகத்திற்கு நேராக அனுப்பும். அப்போது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? என் அண்ணன் தளபதி ஸ்டோன் உடன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மது அருந்திக் கொண்டிருந்தேன். அவர் என்னை இராணுவத்தில் சேரச் சொல்லி தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்தார். நான் மறுத்தேன். அதனால் அவர் சமந்தாவுடன் பேச ஆரம்பித்தார். சமையலறை மூடப்பட்டிருந்தாலும் அவளுக்கு ஒரு பர்ரிட்டோ வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள். அவளை ஈர்க்க நான் விரைவாக பர்ரிட்டோ வாங்க ஓடினேனானால் கடையும் மூடப்பட்டிருந்தது. அதனால் நான் கூரையின் மேல் ஏறி உடைந்த சீலிங் வழியாக உள்ளே விழுந்தேன். பர்ரிட்டோவை எடுத்து சூடாக்கிய பிறகு நான் கவுண்டரில் கொஞ்சம் பணம் போட்டு விட்டு தப்பிக்க ஏணியை பயன்படுத்தினேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் விழுந்து ஏராளமான பொருட்களை கீழே தள்ளினேன். சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு போலீஸ் குழு என் பின்னால் துரத்தி கொண்டிருந்தது. பிடிபடுவதற்கு முன் நான் எப்படியோ சமாந்தாவுக்கு பர்ரிட்டோவை கொடுத்தேன். அடுத்த நாள் காலையில் ஸ்டோன் என்னை கடுமையாக திட்டினார். அதையும் விட மோசமாக சமந்தா ஒரு அட்மிரலின் மகள். அதனால் ஸ்டோனுக்கும் வேலையில் ஆபத்து ஏற்பட்டது. நான் பொறுப்பற்றவன் என்று கத்தினார். இறுதியாக நான் இராணுவத்தில் சேர வேண்டும் என்று கட்டளையிட்டார். சில காலம் கழித்து ஹவாயில் RIMPAC நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான போர்க்கப்பல்கள் வந்து உலகிலேயே மிகப்பெரிய கடற்படை பயிற்சியில் பங்கேற்ற நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தின. உண்மையான போருக்கு முன் எங்களிடம் ஒரு நட்பு ரீதியான கால்பந்து போட்டி இருந்தது. இந்த நேரத்தில் நான் அமெரிக்க அணியின் கேப்டனாக இருந்தேன் மற்றும் சமந்தாவுடன் அதிகாரப்பூர்வமாக டேட்டிங் செய்து கொண்டிருந்தேன். ஜப்பானுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் முகத்தில் நேராக உதைப்பட்டு ஒரு பெனால்டி கிடைத்தது. ஸ்டோன் நான் மயக்கத்தில் இருப்பதாகவும் வேறு யாரையாவது உதைக்கச் சொல்லுமாறும் கூறினாரானால் நான் அதை நிராகரித்துவிட்டு நானே அதை செய்தேன். நான் மோசமாக உதைத்தேன். ஜப்பான் போட்டியை வென்றது. அன்று இரவு நான் சமந்தாவின் தந்தையிடம் அவளை திருமணம் செய்து கொள்ள அனுமதி கேட்பேன் என்று உறுதியளித்தேன். இந்த வழக்கம் சற்று பழங்காலமானது என்று நான் நினைத்தாலும் இதற்கிடையில் பீக்கன் திட்டத்திலிருந்து வந்த சிக்னல் இறுதியாக விண்வெளியில் ஏதோ ஒன்றை கண்டறிந்தது. அடுத்த நாள் அட்மிரல் டெரன்ஸ் தொடக்க விழாவில் ஒரு உரையை ஆற்றினார். நான் தாமதமாக வந்து அணிவகுப்பில் ரகசியமாக கலக்க வேண்டியிருந்தது. நிச்சயமாக அது அதிகாரிகளின் கண்களில் படாமல் இல்லை. அதற்கு பிறகு நடந்த விருந்தில் சமந்தா தனது தந்தையை என்னுடன் 5 நிமிடங்கள் பேச அனுமதிக்குமாறு சமாதானப்படுத்தினாளானால் அவர் என்னை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். நான் என்ன சொல்ல வேண்டுமென்று ஒத்திகை பார்க்க கழிப்பறைக்கு ஓடினேன். அங்கு என் முகத்தில் உதைத்த நகட்டா என்னை பரிகசித்தார். அதனால் ஒரு சண்டை மூண்டது. அதன் விளைவாக நாங்கள் சண்டையிட்டோம். சில வினாடிகளுக்கு பிறகு நாங்கள் இருவரும் அட்மிரல் டெரன்ஸின் அலுவலகத்தில் மரியாதையுடன் நின்று கொண்டிருந்தோம். ஒரு விபத்து ஏற்பட்டது போல பாசாங்கு செய்தோம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்து எங்களை இருவரையும் திட்டினார். பிறகு அவர் என்னுடன் தனிப்பட்ட முறையில் பேச விரும்பினார். நான் எனது திறமைகளை வீணடிப்பதாகவும் சமந்தா சிறந்த ஒருவருக்கு தகுதியானவர் என்றும் நேரடியாக கூறினார். பயிற்சியின் முதல் நாள் சுமூகமாக நடந்தது. எண்ணற்ற கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த போர் திறனை அனைவரும் வெளிப்படுத்தினர். அன்று இரவு பயிற்சி முடிந்த பிறகு நான் கடற்படையில் இருந்து நீக்கப்படுவேன் என்று ஸ்டோன் உறுதிப்படுத்தினார். அடுத்த நாள் சமந்தா ஒரு பிசியோதெரபிஸ்டாக தனது வேலையை தொடர்ந்தாள். சண்டையில் 2 கால்களையும் இழந்த முன்னாள் கர்னல் மிக்கிக்கு அவள் நியமிக்கப்பட்டாள். அவர் அதிலிருந்து மனமுடைந்து போனார். அதனால் சமந்தா அவரை மலை ஏற்றத்திற்கு அழைத்துச் சென்று வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய பார்வையை அவருக்கு கற்பிக்க முயன்றாள். அதே நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொருள் வியாழனை கடந்து பரந்த 5 துண்டுகளாக பிரிந்தது. பூமிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு நிறுவனம் இதை கண்டறிந்து உடனடியாக நாசா விமானப்படை மற்றும் பீக்கன் திட்டத்தை அழைத்தது. அந்த பொருட்கள் ஒரு குழுவாக பறந்து பூமிக்கு நேராக சென்றன. அவை சாதாரணமாக விண்கற்கள் அல்ல, புத்திசாலித்தனமான விண்கலங்கள் என்பதை நிரூபித்தது. அவற்றில் ஒன்று ஒரு செயற்கைக்கோளுடன் மோதி உடைந்து குழுவிலிருந்து பிரிந்தது. மீதமுள்ள 4 விண்கலங்கள் பசிபிக் பெருங்கடலுக்குள் பாய்ந்தன. சமந்தாவும் மிக்கும் மலையிலிருந்து அந்த காட்சியை பார்த்தனர். உடைந்த விண்கலம் ஹாங்காங்கில் மோதி எண்ணற்ற கட்டிடங்களை அழித்து ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்றது. துண்டுகள் விழுந்து தப்பிக்க முயன்ற மேலும் ஆயிரக்கணக்கானோரை கொன்றன. உடனடியாக இந்த கப்பல்கள் புதிய கிரகத்திலிருந்து வந்தவை, அதாவது அவை மனிதர்களின் சிக்னலுக்கு பதிலளிப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் உறுதிப்படுத்தினர். ஹவாயில் உள்ள மொத்த கடற்படையும் பயிற்சியை நிறுத்திரேடாரில் தோன்றாத போதிலும் ஏலியன் கப்பல்களை தேடத் தொடங்கியது. சீன விஞ்ஞானிகள் உடைந்த கப்பல் ஒரு விசித்திரமான பொருளால் ஆனது என்பதையும் அதன் வலைப்பின்னல் அமைப்பு ஒரு தொடர்பு பகுதி என்பதையும் கண்டுபிடித்தனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு நாங்கள் தண்ணீரில் ஒரு விசித்திரமான பொருளை கண்டறிந்தோமானால் அது ரேடாரில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு படகு அருகில் சென்று தொடர்பு கொள்ள முயன்றதுவானால் எந்த பதிலும் இல்லை. நான் உலோக பகுதி மீது குதித்தேன். எதுவும் நடக்கவில்லை. அதனால் நான் முக்கிய அமைப்பை தொட்டு பார்த்தேன். ஒரு மின்சார அதிர்ச்சி என்னை தூக்கி எறிந்தது. கோரா என்னை காப்பாற்ற விரைந்த போது கப்பல் சக்தி பெற்று 2 ஒளிக்கதிர்களை வானத்தை நோக்கி சுட்டது. அது ஒரு சக்தி புலத்தை உருவாக்கி கடற்படையின் பாதியை உள்ளே அழைத்தது. உள்ளே இருந்தவர்களால் வெளியே தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் அவர்களின் ரேடார் பழுதடைய தொடங்கியது. ஒரு போர் விமானம் சக்தி புலத்தை கடந்து பறக்க முயன்று உடனடியாக வெடித்தது. திடீரென்று அந்த பெரிய பொருட்கள் தண்ணீரிலிருந்து வெளிவந்தன. அவை பெரியதாகவும் பயங்கரமான நவீனமாகவும் தோன்றின.
ஸ்டோன் எச்சரிக்கையாக கப்பல் ஹாரனை அடித்தபோது ஒரு விண்கலம் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்ச்சி அலையால் பதிலளித்தது. அது எல்லா ஜன்னல்களையும் உடைத்து அனைவரின் காதுகளையும் மறக்கடித்தது. அதன் பிறகு கடற்படை ஒரு எச்சரிக்கை ஏவுகணையை சுட்டதுவானால் அது எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. எதிரி கப்பல்கள் தங்களுடைய ஏவுகணைகளால் பதிலளித்தன. அதனால் நாங்கள் அவற்றை காற்றில் அழிக்க சுட வேண்டியிருந்தது. துரதிருஷ்டவசமாக ஒரு ஏவுகணை வலைக்குள் சிக்கியது. அது வெடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி சிலரை கொன்றது. சின்ன படகில் என் குழு விண்கலத்தை சுற்றி நகர்ந்து சுட்டு அதே நேரத்தில் தாக்குதல்களை தவிர்த்தது. ஸ்டோன் முக்கிய கப்பலில் இருந்து சுட உத்தரவிட்டாரானால் எங்கள் இலக்கு பூட்டும் அமைப்பு அதிர்ச்சி அலையால் சேதமடைந்ததால் தாக்குதல் பலனளிக்கவில்லை. விண்கலம் பதிலளித்தது. மீண்டும் நாங்கள் எல்லா ஏவுகணைகளையும் தடுக்க முடியவில்லை. ஒரு ஏவுகணை கப்பலில் வெடித்து பலரை கொன்று தண்ணீர் உள்ளே நுழைய ஒரு ஓட்டை உருவாக்கியது. விரக்தியில் ஸ்டோன் தனது வீரர்களுக்கு தொடர்ந்து சண்டையிட உத்தரவிட்டாரானால் எதிரி ஒரு பெரிய தாக்குதலுடன் பதிலளித்து முழு கப்பலையும் வெடிக்கச் செய்தது.